தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை திருவொற்றியூரில் கார் நிறுத்தி வைக்கக்கூடிய குடவுனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை திருவொற்றியூரில் கார் நிறுத்தி வைக்கும் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 20 மணி நேரமாக எரிந்து கொண்டிருக்கும் தீயை தீயணைப்புத் துறையினர் அணைக்க போராடி வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரூபாய் 2 கோடி மதிப்புள்ள கார் மற்றும் உதிரி பாகங்கள் தீயில் எரிந்து நாசமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 20 மணி நேரமாக தீயை முற்றிலுமாக அணைக்க தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக போராடி வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. சென்னை திருவொற்றியூர் கேசிபி தொழிற்சாலை பகுதியில் தனியார் குடோன் ஒன்று செயல்படுகிறது. இந்த தனியார் குடோன்ல இந்த கார்லாம் குடோன்ல நிறுத்தி வைத்து அதற்கான ஸ்டிக்கர் ஒட்டும் பணி நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த குடோன்ல நேற்று ஏற்பட்ட தீ விபத்து, இதுவரை தீயை அணைக்க போராடி வருகிறார்கள் தீயணைப்பு வீரர்கள். கிட்டத்தட்ட 20 மணி நேரமாக இந்த எரிந்து கொண்டிருக்கும் தீயை கட்டுக்குள் கொண்டு வர 85க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு வாகனங்களுடன் வந்து இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்து வருகிறார்கள். கூடுதலாக செங்குன்றம் தீயணைப்பு நிலையங்களிலிருந்தும் மாதவரம் தீயணைப்பு நிலையம், அம்பத்தூர் தொழிற்பேட்டை தீயணைப்பு நிலையம் மற்றும் மணலி தீயணைப்பு நிலையத்திலிருந்து வரக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் அந்த பகுதிகளில் தற்போது தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். கார் நிறுத்தி வைக்கக்கூடிய குடோன் என்பதால் தீ பற்றி முழுவதுமாக தீ எரிந்து நாசமாயிருக்கிறது. இதுவரை சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புடைய கார்கள் பொருட்கள் எல்லாம், இந்த பேப்பர் ரோல்கள் தீயில் எரிந்து நாசமாயிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்து வருகிறார்கள். தீயணைப்பு நிலையங்களிலிருந்து வரக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் உள்ளே சென்று அந்த தண்ணீர் பீச்சி அடித்து தற்போது தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்து ஒரு பக்கம் வரக்கூடிய நிலையில தீயணைப்பு வீரர்களுக்கு ஏற்பவாறு கூடுதலாக தண்ணீர் தேவைப்படுவதால் தனியார் குடிநீர் ஒப்பந்த லாரிகள் வரவைக்கப்பட்டு 25க்கும் மேற்பட்ட தனியார் ஒப்பந்த லாரிகள் வரவைக்கப்பட்டு இவர்களுக்கு தண்ணீர் கூடுதலாக கொடுக்கப்பட்டு மேலும் தீயணைப்பு வீரர்களுக்கு ஏதுவாக தற்போது தீ அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தொழிற்சாலைகள்லாம், அதாவது தற்போது தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கார் நிறுத்தி வைக்கக்கூடிய குடோனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை எல்லாம் வந்து இன்று செயல்பட வேண்டாம், ஏனென்றால் அருகில் தீயணைப்பு வீரர்கள் வந்து இதை தெரிவித்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து தீ விபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்துல இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வர வரைக்கும் அருகில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைலாம் வந்து மூடி இருக்கட்டும், யாரும் உள்ளே செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 20 மணி நேரமாக சென்னை திருவொற்றியூர் கேசிபி தொழிற்சாலை பகுதியில் இந்த தனியார் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தை கட்டுக்குள் கொண்டு வர போராடி வருகிறார்கள் தீயணைப்பு வீரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பார்த்திபன்.